ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் குரூப் 4 எக்ஸாம் வர குரூப் 4 எக்ஸாமுக்காக ஒரு ஃபுல் லெங்க் டெஸ்ட் சீரியஸ். அதாவது இந்த ஒரே டெஸ்ட் சீரியஸில் நமக்கு ஜிகேயும் இருக்கும், தமிழும் இருக்கும் அண்ட் மேக்ஸும் இருக்கும். இது எப்படி நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் அப்போது இந்த 3 டாபிக்ஸுமே 3 சப்ஜெக்ட்ஸுமே கலந்து நீங்கள் வந்து 200 கொஷின்ஸுக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்களோ அதே போல் இங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் சீரியஸில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டெஸ்ட் அப்படின்னா 52 டெஸ்ட்டு. இந்த 52 டெஸ்ட்டுமே நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே 200 கொஷின்ஸ்க்கு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. 3 சப்ஜெக்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணுறோம். அதாவது ஜென்ரல் தமிழ், ஜிகே அண்ட் மேக்ஸ். இது மூணையுமே ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டு வர மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஃபுல் லெங்க் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் ஏப்ரல் 5 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாருங்களேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இலக்கணம். தமிழ்லேருந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் டேர்ம் 1ல் இலக்கண பகுதியிலேருந்து டெஸ்ட்டு. அதே போல் 6th ஹிஸ்ட்ரியிலேருந்து டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, சரி. இப்போ இந்த டெஸ்ட் சீரியஸில் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இப்போ வந்து உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ஓட இலக்கண பகுதிகளுக்கான வீடியோஸ் வந்து இந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸோட வீடியோஸும் இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் மேக்ஸில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, இப்போ மேக்ஸில் வந்து நம்ம எதெல்லாம் கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து மேக்ஸில் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம்ஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி ஸ்கூல் புக்ஸ் முக்கியமோ அதே மாதிரி இப்போ சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். எல்லா டாபிக்ஸை விட சிம்பிளிஃபிகேஷனில் தான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறையா இருக்கும், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். அப்போது எப்போவுமே வந்து அது தமிழாக இருக்கட்டும், ஜிகேயாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்க்காம போகவே கூடாது. நமக்கு அதே கொஷின்ஸ் கூட நிறையா தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, இல்லை அதே மாடலில் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகி கூட வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இன்னொன்று என்னென்னா நமக்கே வந்து எது கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, எந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்மளே வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் மேக்ஸுக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையுமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட ஒவ்வொரு சம்ஸுமே உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து அதை நடத்தி வந்து கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து உங்களுக்கு கிளாஸஸும் இருக்குது, அட் த சேம் டைம் டெஸ்ட்டும் இருக்குது. இப்போ வந்து ஜிகே, இப்போ தமிழுக்கு கிளாஸஸ் இருக்குது, மேக்ஸுக்கும் கிளாஸஸ் இருக்குது. ஜிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா 6th 12th இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, இது எல்லாத்துக்கான லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். இப்போ 6th 12th வரைக்கும் இப்போ 6th ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து முக்கியமான கொஷின்ஸ், அதாவது முக்கியமான எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ணிவிடுவோம். லைன் பை லைனாக எதெல்லாம் முக்கியமாக இருக்கும் அது எல்லாத்தையுமே 1 லைன் கொஷின்ஸாக வந்து கொஷின்ஸ் வந்து நாங்கள் எடுத்திருப்போம். இது எல்லாத்தையுமே பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ 6th 12th வரைக்கும் லைன் பை லைன் மெட்டீரியல் சோஷியல் சயின்ஸுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். மொத்தம் 52 டெஸ்ட்டு. இந்த 52 டெஸ்ட்லையுமே வந்து நம்ம வந்து தமிழ் கவர் பண்ணுறோம், ஜிகே கவர் பண்ணுறோம் அண்ட் மேக்ஸ் கவர் பண்ணுறோம். இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 6th டேர்ம் 1 இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இலக்கண பகுதி அஸ் வெல் அஸ் அப்டேட்டட் பண்ண சிலபஸ். இப்போ தமிழ் சிலபஸ், நியூ சிலபஸில் நமக்கு வந்து நியூ சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அது ரிலேட்டடாக நீங்கள் எல்லாமே வந்து படிக்கணும். இந்த தமிழ்லையுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிய இப்போ தமிழில் 100 கொஷின்ஸ் கேட்குறோம்னா இந்த 100 கொஷின்ஸுக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிய இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கீயும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் கொடுக்கப்படும். இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு மேக்ஸுக்கு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கோ அதே மாதிரி தமிழ்லையும் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிய கேட்கக்கூடிய அந்த 100 கொஷின்ஸுக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கம் கொடுத்து அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகுமே மேக்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன், தமிழுக்கு எக்ஸ்ப்ளனேஷன், இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒவ்வொரு கிளாஸஸ் இப்போ 6th to 12th உள்ள அந்த இலக்கண பகுதிகள் எல்லாத்தையுமே, அந்த இலக்கண பகுதிகள் உள்ள எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வீடியோஸை வந்து நம்ம கொடுப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6th டேர்ம் 1 இலக்கணம் அப்படின்றது உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நியூ புக்கில் இருந்தும் கேட்கப்படும் அண்ட் ஓல்டு புக்கில் இருந்தும் கேட்கப்படும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 6th டேர்ம் 1 கொஷின்ஸ்னால் நியூ புக்கு மட்டும் கிடையாது, நியூ புக் அஸ் வெல் அஸ் ஓல்டு புக்கு. இப்போ நமக்கு சிலபஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா
கொஷின்ஸ் வந்து எங்கே இருந்தெல்லாம் நமக்கு வந்து கேட்குறோம் அப்படின்னா நியூ புக்கிலேருந்து கேட்போம் அண்ட் ஓல்டு புக்கிலேருந்து கேட்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவிஷன் டெஸ்ட்லாம் வந்து நமக்கு நிறையா சிலபஸ் நியூ சிலபஸ் படி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எத்திக்ஸ் புக்கில் இருந்தும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும் தெரியுமா, அது முக்கியமானது. ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து அதில் இருந்தும் கொஷின்ஸ் வந்து எடுக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து குரூப் 4க்கு படிக்கிறதுக்கு பக்காவாக படிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பேட்ச் ஒரு டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமையும். ஏன்னா உங்களுக்கு கிளாஸஸும் இருக்குது, டெஸ்ட்டும் இருக்குது, அண்ட் டெஸ்ட்டை முடிய தமிழுக்கும் அண்ட் மேக்ஸுக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. மெயினாக நம்ம எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ நியூ சிலபஸ் படி பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக் இந்த குரூப் 4 சிலபஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம நிறையா படிக்கணுன்றது அவசியம் கிடையாது. எப்படி மேக்ஸில் வந்து நம்ம நிறையா ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஒர்க் அவுட் பண்ண தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். அதே போல் தான் இந்த தமிழ்லையுமே அப்படி தான். நீங்கள் வந்து அங்கே கொடுத்துருக்கிற இலக்கண பகுதிகளில் ஒவ்வொரு கொஷின்ஸாக வந்து நீங்கள் செஞ்சு பார்க்க எழுதி பார்க்க டெஸ்ட்டை அட்டன் பண்ண தான் அந்த தவறுகளை வந்து குறைக்க முடியும். அப்போ டெஸ்ட்டுன்றது கண்டிப்பாக தமிழுக்கு எப்படி மேக்ஸுக்கு டெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே போல் தமிழுக்கும் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக முக்கியம். அந்த டைமிங்குள்ளே நம்ம முடிக்கணும். ஸோ தமிழ் இப்போ வந்து நீங்கள் 1 hour எடுத்துக்கிறீங்க, இல்லை 1 hour 10 minutesக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு முதல்ல வந்து நமக்கு இருந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். அதனால் டக்குன்னு போட்டுருவோம். இந்த வட்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு இலக்கண கொஷின்ஸ் தான். சந்திப்பிழை, லகர வேறுபாடு, வேர்ச்சொல், இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய கேட்டிருப்பாங்க. அப்போ எல்லாமே நம்ம புரிஞ்சிருக்கிற கான்செப்ட்ஸ் வச்சு அட்டன் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் சம் டைம் தேவைப்படும். அப்போ இந்த ப்ராக்டிஸ்க்காக இப்போ 1 hourக்குள்ளே நீங்கள் தமிழ் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லைனா 1 hour 10 minutesக்குள்ளே முடிக்கணும்னா நிறையா ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாத்துமே அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் சீரிஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுல்லாக நம்ம தமிழ், ஜிகே அண்ட் மேக்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டெஸ்ட் பாருங்கள், 6th term 2 இலக்கணம் மற்றும் 6th பாலிட்டி ப்ளஸ் 7th பாலிட்டி. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம், எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் நம்பர் 16 பாருங்கள். ஸோ 11th லெசன் டாபிக்ஸ் 1, 2, 3, 4, 9th பாலிட்டி. இதில் வந்து ஜிபியில் வந்து செகண்ட் டெஸ்ட். இப்போ ஏபிஜிபின்னு பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட் 1 இருக்கும், டெஸ்ட் 2 இருக்கும். அதாவது மேக்ஸ்லையுமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 2 டெஸ்ட் வந்து வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ ஸ்கெடியூல் வந்து நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே வந்து டெஸ்ட் நம்பர் 30 பாருங்களேன். டெஸ்ட் நம்பர் 30, அதாவது டெஸ்ட் நம்பர் 29 வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸஸாக படிச்சுட்டு வருவீங்க. ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு பின்னாடி இருக்கிற சிலபஸ் டாபிக்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும் இல்லாமல் இலக்கண பகுதியில் என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. அதாவது டெஸ்ட் நம்பர் 19 வரைக்கும் தமிழில் இப்படி இருக்கும். ஓகேவா? அடுத்தது 20 வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் 20 வந்து நமக்கு வந்து இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கொஷின்ஸ் வரும். ஓகேவா? அந்த 15 கொஷின்ஸுக்கு அஸ்பர் அவங்க கொடுத்த சிலபஸ் படி நமக்கு டெஸ்ட் இருக்குது. இங்கே 20 பாருங்களேன், திருக்குறள் தொடர்பான செய்திகள். இதில் வந்து 2 டெஸ்ட், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்றது 2 டெஸ்ட். நெக்ஸ்ட் அறநூல்களில் 2 டெஸ்ட்டு. இந்த கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்கப்படும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதை தாண்டி வந்து நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து நம்ம கொஷின்ஸ் எடுத்திருப்போம். அதை தாண்டி நம்ம படிக்கணும் அப்படின்னா தேவிரா புக்கில் இந்த டாபிக் ரிலேட்டடாக மட்டும் நம்ம கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணால் போதும். எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும்னு தேவையில்லை. இப்போ நமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சுருக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அறநூல்கள் சம்மந்தமாக நமக்கு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம வந்து எங்கே கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும்னா நம்ம இன்னும் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 24வது டெஸ்ட் பாருங்கள், தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் இருக்கும், ஓல்டு புக்கில் இருக்கும். அப்போ நியூ புக்கில் இருந்து ஒரு டெஸ்ட்டு, ஓல்டு புக்கில் இருந்து ஒரு டெஸ்ட். ஓகே? நெக்ஸ்ட் வந்து தமிழ் பணி தொடர்பான செய்திகள், உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மற்றும் சி இலக்குவனார். ஸோ இவங்க ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் தேவனைய பாவனார், அகரமுதலி, பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஜியுபோப் மற்றும் வீரம முனிவர், இவங்க ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட்டு. அடுத்ததாக பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார், தவத்திருக்குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, இவங்க ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட்டு. தமிழில் மட்டும் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஜிகேயும் மேக்ஸும் சேர்ந்து வரதான் செய்யும். நெக்ஸ்ட் வந்து வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், ஜீவ ஜெகநாதர் மற்றும் நாமக்கல் கவிஞர். ஸோ இவங்களிருந்து ஒரு டெஸ்ட்டு. ஒவ்வொரு டெஸ்ட்டும் தமிழில் வந்து 100 கொஷின்ஸ் கேட்கப்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா
நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் 30லேருந்து ஃபுல்லாக ரிவிஷன் தான். நமக்கு வந்து as per the சிலபஸ் படி நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். இப்போ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகு 1ல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம எப்படி டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கில் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு. அடுத்து இதே டாப்பிக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஓல்டு புக்கில் ஒரு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து சொல்லகராதி அப்படின்ற டாப்பிக்கில் 6th to 12th நியூ புக்கு, 6th to 12th ஓல்டு புக்கு. ஓகேவா? இப்படி தான் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே நமக்கு வந்து சிலபஸை பிரித்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். கலைச்சொற்கள் பாருங்கள். கலைச்சொற்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கில் ஒரு டெஸ்ட்டு, ஓல்டு புக்கில் ஒரு டெஸ்ட்டு. அடுத்து பாருங்கள் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். இதையும் அப்படி தான் 6th to 12th நியூ புக்கு, 6th to 12th ஓல்டு புக்கு. எளிய மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பில் வந்து ஓல்டு புக்கு நியூ புக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து தமிழ் டெஸ்ட், அதாவது ஜிகே ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் தமிழ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 42 டெஸ்ட்டில் பாருங்கள் இலக்கணம் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு. அடுத்து இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்கள் ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக படிக்கிறோம். அட் த சேம் டைம் இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ் வைஸாக நீங்கள் வந்து இலக்கண பகுதியை படிச்சுட்டு வரீங்க. அது முடித்த பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக தமிழில் வந்து நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க, டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஓகேவா? இது வந்து கடைசி நேரத்தில் இந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேலையுமே வந்து ஒவ்வொரு கிளாஸஸ் முடித்த பிறகு உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல் டெஸ்ட் ஒன்று இருக்குது, பாலிட்டி ஃபுல் டெஸ்ட் இருக்குது, இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதாவது இங்கே வந்து தமிழ்நாட்டின் வரலாறுன்னு வரும். அதாவது ஏற்கனவே யூனிட் 8ல் இருந்த டாபிக் வந்து யூனிட் 6ன்னு இப்போ மாற்றிருக்காங்க. தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். நெக்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிலேருந்து ஒரு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. ஜியோகிராஃபிலேருந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. சயின்ஸ்லேருந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இங்கே பொது தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் மாடல் டெஸ்ட். இந்த மாடல் டெஸ்ட்டில் தமிழ் இருக்கும், ஜிகே இருக்கும் அண்ட் மேக்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபுல் லெங்க் டெஸ்ட் சீரியஸ் ஆனது இருக்கும். மொத்தம் 52 டெஸ்ட். ஓகே, கடைசி ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் கிளாஸஸ் கவரிங் 6th to 12th கிரேட் சிலபஸ். இலக்கணம் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்குது. 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிளாஸ் இப்போ 6th டேர்ம் 1 இலக்கணம் அப்படின்னு வரும்போது அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ 6th டேர்ம் 1லேருந்து ஒரு 100 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் வருதுன்னா இந்த 100 கொஷின்ஸ்க்கான விளக்கம் வந்து வீடியோவாக உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். இப்படி தான் வந்து 12th வரைக்கும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கிளாஸஸ் வந்து இருக்குது. மேக்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம்ஸ் நடத்தி கொடுத்துருவோம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நடத்தி கொடுத்துருவோம். மேக்ஸுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோடனே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்குது. லாஜிக்கல் ரீசனிங் வந்து நமக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ட்ன்றது சொல்லியிருக்காங்க. அதாவது கேட்கக்கூடிய 25 கேள்விகளில் 10 கேள்விகள் லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால லாஜிக்கல் ரீசனிங்க்கு மட்டும் ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 5 டெஸ்ட் இருக்குது. இதுக்கு மட்டும் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கல் ரீசனிங்கில் மட்டும் ரிவிஷன் டெஸ்ட்டே ஒரு 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து அப்போ எல்லா டாபிக்ஸும் கவர் ஆயிரும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதில் எப்படி கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஜிகேக்கு பிடிஎஃபாக 6th to 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்கு உங்களுக்கு நோட்ஸ் வந்து கொடுத்துருவோம். மொத்தம் 52 டெஸ்ட்டு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஷின்ஸ் இருக்குது. இதில் மார்க் டெஸ்ட்டும் உங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4க்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே டெஸ்ட்டில் நீங்கள் 3 சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் வந்து கவர் பண்ணுறீங்க. கிளாஸஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்கெடியூல் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.